இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார் என்று சங்கீதம் 128 அதிகாரத்தில் போட்டிருக்கிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் என்றால் கர்த்தருடைய சபை. தேவனுடைய சபை சீயோன்ல தான் தேவனுடைய சபை இருக்கு. சீயோன்ல தான் நீ ஜீவனல் நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அது மாத்திரம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய். ஸோ இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சமாதானத்தை காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே அதை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதை பார்க்கும்படி செய்வார். பார், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டேன். ஸோ யாருக்கு இது கிடைக்கும்னா கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷருக்கு கர்த்தர் இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண்பாய். எல்லாவற்றிலும் கர்த்தர் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்ப எருசலேம் சுகமாய் இருக்கிறது. எருசலேம்னா நம்முடைய சபை சுகமாய் எல்லாரும் நன்றாய் இருக்கிறது நீ காண்பாய். இப்படியாக கர்த்தர் சீயோனிலிருந்து அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஸோ அதனால நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். முக்கியமா மனுஷன் என்ன பண்றான்னா கர்த்தருக்கு பயப்படுற பயமே இருக்கிறது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவன் தான் பாக்கியவன். கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டுக்கு பயந்து நாம் நடந்தால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. ஸோ தேவப்பிள்ளைகளா இருக்கிற நீங்க நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம கூட இருக்கா அப்படின்னு யோசித்து பாருங்க. நான் ஏற்காடு மலையிலிருந்து பேசுகிறேன். ஏற்காடு ஹில்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன். அவர் என் மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு 1000 கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். 1000 கோடி 1000 crores. ஹல்லேலூயா. நம்மளால இயன்ற மட்டும் நாம் கர்த்தரை நாம் துதித்து கர்த்தரை நாம் பாடி கர்த்தரை நாம் கீர்த்தனம் பண்ணுவோம். ஏன்னா அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அந்த ஒரு வார்த்தை சொன்ன போதும் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஆமென். God bless you.